ஹாய் ஆல், வெல்கம் டு இன்வெஸ்டர் வியூ. நம்ம சேனலில் இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 27 கீவேர்ட்ஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதில் இருக்க கடைசி 7 வார்த்தைகளையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாலட்டிலிட்டி. அப்படின்னா பொதுவாகவே ஷேர்ஸோட ப்ரைஸ்லாம் அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும், அதாவது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷனை தான் வாலட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அதிக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடியதை மோர் வாலட்டைல் அசெட்னும், கம்மியாக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிறத லெஸ் வாலட்டைல் அசெட்னும் சொல்லுவாங்க. மோர் வாலட்டைல் அசெட்டை விட லெஸ் வாலட்டைல் அசெட்டில் ரிஸ்க் கம்மி. ஏன்னா ஒரு அளவுக்கு இதில் ஏற்படக்கூடிய ரிஸ்கை நாம் கணிச்சிடலாம். அடுத்தது லிக்விடிட்டி ஸ்டாக்னா நீங்கள் ஈஸியாக பணமாக்கக்கூடியது தான். உங்களோட ஷேர் ப்ரைஸை அதிகமாக அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யலாம். ஹை லிக்விட் ஷேர்னா கஷ்டம் இல்லாமல் வாங்கவோ விற்கவோ செய்யலாம். லோ லிக்விடிட்டி ஷேர்னா வாங்கவோ விற்கவோ மார்க்கெட்டில் ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் செல்லிங். இதில் முதல்ல ஷேரை விற்கிறது தான் வழக்கமே. ஆனால் அது நீங்கள் வாங்காத ஷேராக இருக்கும், அதாவது அதுக்கு நீங்கள் ஓனரே கிடையாது, ஆனால் அந்த ஷேரை நீங்கள் விற்பீங்க. அவங்க விற்கிற ஷேரோட மதிப்பு குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் ஷேர் வேல்யூ இறங்குனதும் அதை வாங்கி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தா இதில் விற்கவும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க. ஆனால் ரெகுலர் டிரான்சாக்ஷனை விட இது ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது ஷேர் ப்ரைஸ் இறங்குறத வச்சு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது டோட்டல் ருப்பி வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஷேர், அதாவது கம்பெனியோட மொத்த ஷேரின் ரூபாய் மதிப்பு தான் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ப்ரெசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 lakhன்னு வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 1 lakh into 100 1 crore. அந்த 1 crore தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலை வச்சு தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து டிமேட் அக்கௌண்ட். டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிமேட் அக்கௌண்ட். இதுவும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்க மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா பர்டிகுலராக ஷேர்ஸை வாங்கி விற்க மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷேர்ஸை சேவ் பண்ணலாம், ஆனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போது நம்மளோட கடைசி வார்த்தைக்கு வந்தாச்சு, அதுதான் மார்ஜின். மார்ஜின்னா ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருந்து பாரோ பண்ணுறது. இது நீங்கள் இன்னும் அதிகமாக ட்ரேட் பண்ண உதவும். நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 27 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதுவும் கற்றுக்கக்கூடிய டாப்பிக்காக பேசுகிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.